இந்த எபிசோட்ல நாம இயக்குனர் விஜய் இயக்கத்தில் எழுந்திருக்கிற அகத்தியா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பாண்டிச்சேரியில் உள்ள பாழடைந்த பங்களாவுக்கு கலை இயக்குனரான இருக்கும் நாயகன் ஜீவா படப்பிடிப்புக்காக போறாரு. அங்கு சில பிரச்சனைகளால் படப்பிடிப்பு நடக்காமல் போகுது. இதனால் வருத்தமடையும் ஜீவா அந்த பங்களாவில் ஸ்கேரி ஹவுஸ் நடத்துறாரு. மக்களின் நல்ல வரவேற்பு பெறும் அந்த ஸ்கேரி ஹவுஸ் கவுன்சிலர் மகன் மர்மமான முறையில் காணாம போறாரு. மேலும் அமானுஷ சக்தி இருப்பதாக கூறி ஜீவாவின் ஸ்கேரி ஹவுஸ் மூடுறாங்க. இறுதியில ஸ்கேரி ஹவுஸை ஜீவா திறந்தாரா? ஸ்கேரி ஹவுஸில் இருக்கும் மர்மம் என்ன? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகன் நடித்திருக்கும் ஜீவா துரு இளைஞனாக நடித்து கவர்ந்திருக்கிறான்னு சொல்லலாம். குறிப்பாக அம்மா பாசத்தில் நெகிழ வைத்திருக்காரு. பங்களாவில் என்ன நடக்குது என்று புரியாமல் தவிக்கும் போது கவனிக்க வைத்தே இருக்காரு. நாயகன் நடித்திருக்கும் ராஷி கண்ணா அழகாக வந்து சென்றிருக்காங்க. இவருக்கு அதிகம் வேலை இல்லைன்னா சொல்லலாம். மருத்துவராக வரும் அர்ஜுன் தனக்கே உரிய பாணியில் தான் நடித்து அசைத்திருக்கிறான்னு சொல்லலாம். இவரது அலட்டல்லாத நடிப்பு பல இடத்தில் பார்வையாளர்களை ரசிக்க வைக்குது. ஆங்கிலேயர்கள் கதாபாத்திரத்தில் வரும் அனைவரும் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ராதாரவின் நடிப்பு படத்திற்கு பலமா அமைஞ்சிருக்கு. யுவன் சங்கர் ராஜா இசையில பாடல்கள் அனைத்தும் கேட்கும் ரகமா இருக்கு. குறிப்பாக என் இனிய பொன்னிலாவை பாடல் ரசிக்க வைக்குது. கிளைமேக்ஸ் காட்சியில் வரும் பின்னணி இசையில மாஸ் காண்பித்திருக்காருன்னு சொல்லலாம். தீபக்கின் ஒளிப்பதிவு சிறப்பாக இருக்கு. ஸ்கேரி ஹவுஸில் நம்மை பயப்பட வைக்க முயற்சித்திருக்காருன்னு சொல்லலாம். பழங்கால பங்களாவில் நடக்கும் அமானுஷ சக்தியை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். 1940ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களான பிரெஞ்சு அரசாங்கம் அரியவகை மருந்துக்காக நடக்கும் பிரச்சனையை திரைக்கதையாக அமைத்து இருக்காரு. பிளாஷ்பேக் அமைத்திருப்பது பலவீனமா இருக்கு. ஜீவா ஒரு கடத்துல இங்க என்ன நடக்குது என்று குழப்பம் அடைவார். அதுபோல பார்வையாளர்களும் குழப்பம் அடைகிறாங்க. கிளைமேக்ஸ் காட்சி மட்டுமே விருப்பை கொடுத்திருக்கிறாரு இயக்குனர். சித்தர்களுடைய கண்டுபிடிப்பு, தமிழரின் பாரம்பரிய மருத்துவம் ஆகியவற்றை இயக்குனர் விஜய் பேசியிருப்பது சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம்.